திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 573, அதிகாரம் கண்ணோட்டம். ஒரு மருத்துவர் நோயாளி ஒருவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்ததால் வேகமாக மருத்துவமனைக்குள் நுழைந்தார். விரைவாக தன் உடைகளை மாற்றிக்கொண்டு அறுவை சிகிச்சை பிரிவுக்கு சென்று கொண்டிருந்தார். அங்கே சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய இளைஞனின் தந்தை மருத்துவரின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தார். மருத்துவரை கண்டதும் கோபமாக, என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், ஏன் நீங்கள் இங்கு வர இவ்வளவு தாமதம்? உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறதா என்று கதறினார். மருத்துவர் புன்னகையுடன், மன்னியுங்கள், நான் மருத்துவமனையில் இல்லை. எனக்கு அழைப்பு வந்ததும் என்னால் இயன்றளவு விரைந்து வந்தேன். சற்று பொறுமையாக இருங்கள் என்று கூறினார். ஆனால் அந்த தந்தை மேலும் ஆத்திரத்துடன், உங்கள் மகன் இவ்வாறு உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் நீங்களும் பொறுமையாக இருப்பீர்களா? உங்கள் மகன் இறக்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள் என்று கொந்தளித்தார். மருத்துவர் சிரித்த முகத்துடன், எங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்கிறோம், நீங்களும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு உள்ளே நுழைந்தார். நோயாளிக்கு அறுவை சிகிச்சை சில மணி நேரங்கள் நடைபெற்றது. மருத்துவர் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்து, உங்கள் மகன் பிழைத்து விட்டார். மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் என்றால் செவிலியரை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவசரமாக போய்விட்டார். சற்று நேரத்தில் வெளியே வந்த செவிலியரிடம் அந்த மருத்துவர் அகங்காரம் பிடித்தவரா? என் மகனின் நிலையை என்னவென்று சொல்வதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லையா என்று நொந்து கொண்டார் தந்தை. அதற்கு அந்த செவிலி, அந்த மருத்துவரின் மகன் நேற்று ஒரு விபத்தில் இறந்து விட்டார். இன்று அவர் மகனை அடக்கம் செய்யும் காரியங்களில் ஈடுபட்டிருந்தார். உங்கள் மகனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அழைத்தவுடன் அந்த வேலையை ஒத்தி வைத்துவிட்டு ஓடி வந்து உங்கள் மகனையும் காப்பாற்றிவிட்டார். இப்போது மீண்டும் அவரது மகனை அடக்கம் செய்ய புறப்படுகிறார் என்று கண்ணீர் மல்க கூறினார். அப்போது அந்த தந்தை மருத்துவரின் கருணை உள்ளத்தையும் கடமை உணர்வையும் எண்ணி கண்கலங்கி போனார். இசை பாடலுடன் பொருந்தாவிட்டால் அந்த இசையால் பயனில்லை. அதுபோல இரக்க உணர்வு இல்லை என்றால் அந்த கண்களால் பயனில்லை என்பதை பண்ணெனாம் பாடற்கு ஏய்பென்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பாடலுக்கு அழகு இசை இணைவு, கண்ணுக்கு அழகு இரக்க உணர்வு.